நீங்க எந்த ஊரு? நான் சோழியக்குடி லாஞ்சேடி. லாஞ்சேரியில எங்களுக்குள்ள இருக்குங்க கடை. எங்க கடை லாஞ்சேடிக்குள்ளால செங்கார சால் வேலை. வணக்கம் நண்பர்களே, அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராமநாதபுரம் மாவட்டம் லாஞ்சியடி அப்படின்னு ஒரு கிராமங்களில் எடுக்கப்பட்ட ஒரு சில காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காட்சியில் என்ன பார்க்குறோம்னா, அது பல வகையான கருவாடுகள் இருக்குது. அது என்னென்ன கருவாடுகள் என்னென்ன விலையில் கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னு ஒரு சில நிமிடம் பார்த்துட்டு வந்துடுவோம். வீடியோ பார்க்குற அனைவருமே தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குற அனைவருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். அதாவது சில்லறை வியாபாரிகள், அதாவது வீட்டுக்கு நான் வெளியூரில் இருக்கேன், நான் வாங்கி கருவாடு சாப்பிட முடியல, எங்கள் ஏரியாவில் ரேட்டு கூட இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. நான் சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதாவது சின்ன கருவாடு வியாபாரம் பண்ணலாம்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், அதுக்கு சரியான ஒரு எனக்கு இது கிடைக்க மாட்டேது, எங்கே கருவாடு வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது தீர்வே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சில பேர் யோசிச்சு விட்டுருப்பீங்க. அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. கையில் நம்மக்கிட்ட ஒரு 2000 ரூபா அல்லது 3000 ரூபா இருந்தால் மட்டுமே போதும், நம்ம கருவாடு பிஸ்னஸை ஆரம்பித்து நம்ம வந்துட்டு நல்ல லாபம் திட்டக்கூடிய ஒரு தொழில் தான் கருவாடு வியாபாரம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வியாபாரம் பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் இங்கே ராமநாதபுரம் சோழியக்குடி அப்படின்னு ஒரு கிராமங்களில் இருக்குது. சோழியக்குடி அப்படி ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த கருவாடு கிடங்கு. அதாவது 100-200க்கு மேற்பட்ட லாஞ்சிகள் பிடிக்கப்பட்ட மீன்களை அது வாங்கி கருவாடை காயப்பட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு வராங்க. அதாவது நீங்கள் விற்பனையாளராக இருந்தாலும் சரி, இல்லை அதாவது உங்களுக்கு வீட்டுக்கு கறிக்கு வேணுமா, இல்லை சமைச்சு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்டிங்கன்னாலும் சரி, நாங்கள் எந்த ஏரியாவில் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்களுடைய நம்பரை ஸ்க்ரீனில் தர்றேன், அல்லது கருவாட்டுக்கார அம்மாவே டேரெக்டாக அவங்களுடைய நம்பரை நான் தர்றேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இது பண்ணுற நான் பெரிய ஹெல்ப்பு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பிஸ்னஸ் கிடையாது, இது ஒரு ஹெல்ப்பாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன கருவாடு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய நம்பரை நான் தர்றேன். எந்த ஏரியா இருந்தாலும் நாங்கள் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கோம். ரேட்டு கம்மியான விலையில், அதாவது 1 கிலோ 45 ரூபாவில் இருந்து 300 400 ரூபா வரை இருக்குங்க. நம்ம ஏரியாவில் கருவாடு கொடுத்துக்கிட்டு வராங்க. அதாவது இந்த கருவாடு நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னா, அதாவது நெத்திலி கருவாடு, நான் ஒரு நாள் வெளியூர் போயிருந்தேன், நாகப்பட்டினம் போயிருந்தேன். அங்கே போய் கேட்டிருந்தேன், 1 கிலோ நெத்திலி எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க 600 ரூபா அப்படின்னு சொன்னாப்ப. அதே கருவாடு எங்கள் ஏரியாவில் வெறும் 300 ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு வராங்க. 250 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பெரிய நெத்து. இது திருக்க கருவாடு. இது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு பால் சுரக்கக்கூடிய ஒரு திருக்க கருவாடு. அந்த குழந்தை பெற்றவங்க தாய்மார்கள் சாப்பிட்டா நல்லா பால் சுரக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி திருக்க கருவாடாக சாப்பிடுங்க. உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்டது திருக்க கருவாடுங்க. கண்டிப்பாக அந்த திருக்கருவாடே கண்ணிலே பார்த்து ரொம்ப நாளாச்சு. அன்னைக்கு தான் பார்த்தேன், வீடியோ எடுக்கும்போது பார்த்தேன். ரொம்ப அருமையாக நல்லா வகுந்து நல்லா அருமையாக காய வச்சு ரொம்ப பக்குவமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நெத்திலி கருவாடு வச்சுருந்தாங்க. நெத்திலி கருவாடு பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கருவாடு வேணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அந்த பாருங்கள் நெத்திலி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த நெத்திலி அருமையாக இருக்குது. அதாவது வெள்ளை நெத்திலி, அதாவது உப்பே கலப்படம் இல்லாத நெத்திலி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், அவ்வளோ தெளிமையாக. அதாவது இது 50 கிலோ 100 கிலோ இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. நமக்கு 1 கிலோ 2 கிலோ வீட்டுக்கு கறிக்கு தேவைப்படுது, ஏன்னா எங்கள் ஏரியாவில் அண்ணா ரேட்டு கம்மியாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு, எங்கள் ஏரியாவில் ரேட்டு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மியான விலையில் நீங்கள் வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவரை 100-150 பேருக்கு அனுப்பியிருக்கோம். அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல தம்பி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கனவா கருவாடு, நெத்திலி, சூடை, வெங்கனா எல்லா கருவாடுமே நம்ம இதில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எங்கேயுமே கொடுத்து கம்மியான விலையில் நீங்கள் எங்கேயுமே வாங்கியிருக்க முடியாது. தமிழ்நாட்டிலேயே நீங்கள் எங்கேயுமே கம்மியான விலையில் வாங்கியிருக்க முடியாது.
இந்த இதுதான் அதாவது ராமநாதபுரம், இந்த இடம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய லாஞ்சியடி என்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த கருவாடு குடோன்லாம் இருக்குது. அதாவது வீட்டுக்கு வீடு இந்த வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வீடு அதாவது 100-150 மேற்பட்ட விசைப்படுகள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாங்கி இந்த கருவாடுகளை வாங்கி இல்லை சொந்த போட்டில் உள்ள கருவாடுகளை விற்றுக்கிட்டு வராங்க. ஆமாம், இது வந்துட்டு புள்ளித்திருக்குன்னு சொல்லுவாங்க. புள்ளித்திருக்கே கிடைக்காது. நான் கண்ணிலே பார்த்து ரொம்ப நாளாச்சு. அன்றைக்கி வீடியோ எடுக்க பார்த்தேன். புள்ளித்திருக்கு அழகாக இருந்துச்சு. அப்படியே குழம்பு வச்சோன்னா ஒரு 10-20 வீட்டுக்கு மணக்கும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சோம்னா 10 வீட்டுக்கு மணக்கும். இதுதான் கருவாடு இல்லாமல் யாருமே சாப்பிட முடியாது. கண்டிப்பாக வெளியூரில் இருந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருக்கட்டும், இல்லை அக்காவாக இருக்கட்டும், இல்லை அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கருவாடுகள் கண்டிப்பாக வேணுங்க நினைப்பீங்க. கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவருமே சப்போர்ட் பண்ணி நீங்கள் கருவாடு வாங்குவேன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதாவது காரா கருவாடு, இதுவுமே குழந்தை பெற்ற தாய்மார்கள் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான கருவாடு. இது நெத்திலி. இது நம்ம ஏரியாவில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடுனா பல ஏரியாவில் நான் பார்த்துருக்கேன். 1000 ரூபா, 800 ரூபா, 600 அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஏரியாவில் ரேட்டுவே ஒரு 250 ரூபா தான், 250 ரூபா தான் கொடுத்துக்கிட்டு வராங்க. இது இப்போ நீங்கள் பார்க்கையில் என்னடா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதுதான் உண்மையான ரேட்டு. நீங்கள் பார்த்த யூடியூப் சேனலில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுவே அவங்க சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் கால் பண்ணி கேட்டேன், என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டேன். அவங்க இந்த நெத்திலி 1000 ரூபா சொல்கிறாங்க. இந்த நெத்திலியே 1000 ரூபா சொல்கிறாங்க. அப்புறம் சின்ன நெத்திலி இதுக்கும் கொஞ்சம் பொடிசாக இருக்கு. இந்த நெத்திலி 600 ரூபாயாம். பார்க்கவே நான் மிரசலாகி போயிட்டேன். சரிங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு யூடியூப்பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இது ஒரு பொது சேவை. அதாவது மக்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப்பாக தான் நான் நினச்சிக்கிட்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் கருவாடு வாங்கி கொடுக்கணுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. இந்த பாருங்கள், நெத்திலி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு திறமைகள் இருக்குது. அது எப்படா வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் வீட்டிலே முடங்கி கிடப்பீங்க. அதாவது இப்போ வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஆளை சம்பாரித்து நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. 2 பேர் சம்பாரித்தா தான். இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் 2 பேர் இருந்தால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். என்ன காரணம்னா, அதாவது படிப்பு செலவு இருக்குது, லோன் இருக்குது, வீட்டு லோன் இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, அரிசி இருக்குது, சிலிண்டர் இருக்குது, பலவிதமான செலவுகள் ஒரு குடும்பத்தில் இருக்குங்க. அப்படின்னா 2 பேர் சம்பாதிச்சு தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லும்போது 2 ஆணும் பெண்ணுமே இருவரும் சேர்ந்து தான் உழைச்சா தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அப்படின்னு இருக்க முடியும். இது லேடிஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ரன் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கருவாடு வாங்கி நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் சொல்லி ரேட்டு கம்மியாக இருக்குது, அதாவது தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் தெரியுங்களே உங்கள் தெருவில், அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். அப்போ படிப்படியாக முன்னேறி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளில் நீங்கள் பேக் பண்ணி கடைகளில் தெரிஞ்ச கடைகளுக்கு கொடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். இது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள். அதாவது வீட்டிலே அடைஞ்சு கிடக்காமல் இது ஒரு பிஸ்னஸாக நினச்சி பண்ணுங்கள். அதாவது நான் நல்லது தான் சொல்லுவேன். இது பாருங்கள், அதாவது நெத்திலி கருவாடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ரேட்டு கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. இது கனவா கருவாடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை பாருங்கள், நீங்கள் என்ன கருவாடு கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கேன் நண்பர்களே. பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னென்ன கருவாடு என்னென்ன விலையில் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விரிவாக பார்ப்போம் வாங்க. மக்களே, அதாவது ஒரு பிளாட்ஃபாரத்தில் கடை வச்சுருக்கோங்க, அப்புறம் சிட்டிகளில் கடை வச்சுருக்கோங்க, கிராமப்புறங்களில் தள்ளு வண்டியில் கடை வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி சில்லறை வியாபாரிகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணி எங்கள்கிட்ட கருவாடு கண்டிப்பாக வாங்கி நீங்கள் நல்லா நிரந்தரமான ஒரு வருமானம் திட்டக்கூடிய ஒரு தொழில் தான். சிறப்பாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். நாங்கள் எங்கே வேணாலும் கருவாடு உங்களுக்கு வாங்கி தரதுக்கு ரெடியாக இருக்கோம். கொரியர் எந்த ஒரு வேணாலும் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கோம் நண்பர்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அந்த அம்மாட்டே கேட்போம், என்ன ரேட்டு, என்னென்ன கருவாடு என்ன ரேட்டில் கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னு. அந்த அம்மாட்டே ஒரு சின்ன காலனியை எடுத்திருக்கோம். அந்த அம்மாட்டே நேரடியாக ஒரு விரிவான காலனியை பார்த்துருவோம் நண்பர்களே. இதுதான் புள்ளி திருக்குன்னு சொல்கிறாங்க. புள்ளி திருக்குன்னா வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், 2வது குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திருக்கி சாப்பிட்டா ஆயில் நீடிக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி திருக்கி யாராருக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு கண்டிப்பாக
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி திருக்க வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் நண்பர்களே. வாங்க அந்த அம்மாட்டே நேரடியாக கேட்போம் என்னென்ன கருவாடு என்ன ரேட்டில் இருக்குது. இது 1 கிலோ கீழி கருவாடு 1 கிலோ 45 ரூபா. இந்த கருவாடு ரேட்டு 45 ரூபா தான் 1 கிலோ. இந்த கருவாடு உங்கள் ஏரியாவில் விற்கும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்கி அனுப்பலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கெளுது கருவாடு இருக்குது. கெளுது கருவாடு இருந்தால் பாருங்கள், இது கெளுது கருவாடுங்க. பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது காரா கருவாடு நல்லாயிருக்கும். காரா கருவாடு நல்லாயிருக்கும், அருமையாக பொரிக்கிறோம். இது பால் சுறா கருவாடு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான இது. எங்கள் ஏரியாவில் கிடைக்கிது. லாஞ்சேடி அப்படின்னு ஒரு கிராமத்தில் கிடைக்கிதுங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக வெட்டி காய போட்டிருக்காங்க. இதுதான் பால் சுறா கருவாடு. மஞ்சள் போட்டு அழகாக லட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே எச்சி ஊறுது. அப்படியே பச்சையில் எடுத்துலாம் போல தோணுது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கா பாருங்கள். இந்த மாதிரி கருவாடு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்களுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நண்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஏரியா இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம் நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கருவாடு. இந்த மாதிரி கருவாடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ மஞ்சள் போட்டு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது இருக்கிறதே எப்படி பத்திரி. நீங்கள் எந்த ஊர்? நான் சோழியக்குடி லாஞ்சேடி. லாஞ்சேரியில் எங்களுக்குள்ள இருக்குங்க கடை. எங்கள் கடை லாஞ்சேடிக்கு உள்ளால செங்காரசால் வேலை நகருக்குள்ள இருக்குது. சரி, உங்கள் இங்கே எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்கள் கடையை? எங்கள் கடை குணாதேவின்னு வந்து கேட்டால் சொல்லுவாங்க. சரிக்கா, என்னென்ன கருவாடுனா நம்மகிட்ட இருக்குது? நம்ம கருவாடு நெத்தலி இருக்குது, காரம் இருக்குது, சூடை இருக்குது, கீழி இருக்குது. சரிக்கா, இது பெரிய நெத்தலி இருக்குது, திருக்க இருக்குது, பெரிய இருக்க சின்ன திருக்க, பால்சிரா, கனவா இருக்குது, சரிக்கா, கெளுத்தி இருக்குது, சரி, வெங்கனா இருக்குது, சின்ன கத்தலை இருக்குது, சரிக்கா, பாறை இருக்குது, சரி, இறால் இருக்குது, சரி சரி சரி, அனைத்து இருக்கு. சரி, கம்மியான உங்களை தேடி வரவங்களுக்கு கம்மியாக கொடுப்பீங்க? கம்மியாக கொடுப்போம், பார்த்து கொடுப்போம் ரேட்டை. சரிக்கா, சரிக்கா, வர சொல்லுங்க, பார்த்து கொடுப்போம். மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரி வந்தாலும் யாருமே கொடுப்பீங்க? கொடுப்போம். சரிக்கா, உங்கள் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. என் நம்பர் வந்தா இருக்கு, குறிச்சிக்கங்க. சரிக்கா, சரி. இதுதான் அந்த அக்காவோட நம்பரு, குணா தேவி அந்த அக்கா நம்பர். வந்தால் கண்டிப்பாக அந்த அக்கா கடைக்கு வாங்க. வணக்கம் மக்களே, இதுதான் நெத்திலியை பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இவ்வளோ பெரிய நெத்திலி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். பெரிய நெத்திலி. நல்லா இருக்கு, அருமையான நெத்திலி பாருங்கள். எல்லாமே பெரிய சைஸ் நெத்திலி தான் கிடக்கு.